முன்னாடி செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுத்துற கில்லாடி யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இரட்டைத்தன்மை. ஒரு உணவு எடுத்துக்கங்க, ஒரு இட்லி வேணும்னா இட்லி மட்டும் வேணும்னு சொல்லி கேட்க தெரியாது, இட்லி சாப்பிடும் போதே பூரி வேணும்ன்ற கான்செப்ட் போயிருவீங்க. ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தால் இந்த மாதத்தில் வருகின்ற தொந்தரவுகளுக்கு நீங்க வெளியில வந்துடலாம். புரியுதுங்களா? அச்சம், மிகப்பெரிய ஒரு பயம், இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா சுகமான ஒரு பயணம் வேணும், சுகமான ஒரு பயணம் அமையணும்னா அதுக்கு முறையான ஒரு அனுமதி பெற்று பயணமா இருந்தா நீங்க ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? ட்ரெயின்ல வித்தவுட்ல போனா என்ன ஆகும்? அந்த கதை தான் உங்க கதை. அரசுக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. 3ல் இருக்கும் சூரியன் 9ல் ஆட்சிக்கு போயிட்டாரு. அப்போ உங்கள் தவறை சுட்டி காட்ட செய்வார். இதை கெட்டிவா பிடிச்சிக்கங்க. புரியுதுங்களா? தடை உண்டு. புரியுதுங்களா? ஆனா தேவையான ஆடை அணிகலன்கள், வஸ்திரம், அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் நீங்க வாங்கி அனுபவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். புரியுதுங்களா? குறிப்பா எதுல ஜாகிரதையா இருக்கணும், நம்ம ஜாகிரதையா இருக்கு. ஏன்னா 3ல் கேது ஃபர்ஸ்ட், அது மைண்ட் செட் பண்ணிக்கங்க. எல்லா தடைகளுக்கும் உண்மையா இருந்தா வழி கொடுப்பாரு, உண்மையெல்லாம் வழி கிடையாது. புரியுங்க? அங்க ராகு சூரியன் காம்பினேஷன், நீங்க அந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் இல்லை, அங்க எல்லாமே இருக்கு. சுக்கிரனும் அங்கதான் இருக்காரு, புதனும் அங்க, ராசி அதிபதி அங்கதான் இருக்காரு. உங்க ராசி அதிபதி 9 ரொம்ப பிளஸ்ஸா நினைக்கலாம். நீங்க ராசி அதிபதி சூரியனோட போயிடுச்சு அப்படின்னா நேர்மையால இருக்கணும். சூரியனோட தன்மையில போய் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு ஒரு பிரைட்டான ஒரு மனுஷன் கிட்ட போய் உட்காந்துருந்தா அந்த நேரம் தவறு பண்ணா என்ன நடக்கும்? அதனால இந்த ஒரு இந்த மாதத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு கடமையை செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து கவனமா இருந்தா போதும். எந்த விஷயத்துல? அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தந்தை சார்ந்த உறவுகளில். தந்தை சார்ந்த உறவுலாம் யாரு? பெரியப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி ஒரு உறவு முறை இருக்கு. அவருக்கு பிறந்த பசங்க, அவங்களும் உறவு முறை தானே.